வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைய காணொளியில் அப்பூதிய அடிகளின் வாழ்க்கை வரலாற்றை நாம் சிந்திப்போம். அப்பூதிய அடிகள் நாயனார் சோழ நாட்டில் திங்களூர் எனும் ஊரில் வாழ்ந்து வந்தார். இவர் திருநாவுக்கரசர் சமகாலத்தவர். அந்நாளில் திருநாவுக்கரசரின் சிவத்தொண்டினை அறிந்து அவர் பால் பக்தி கொண்டார். அதனால் திருநாவுக்கரசர் பெயரால் மக்களுக்கு அன்னம் படைத்தல், சத்திரம் அமைத்தல், நீர் கொடுத்தல் போன்ற பணிகளை செய்து வந்தார். ஒருமுறை திருநாவுக்கரசர் அப்பூதிய அடிகள் வசித்த ஊருக்கு சென்றபோது அங்கு தன்னுடைய பெயரால் தர்மங்கள் நடப்பதைக் கண்டு வியந்தார். அப்பூதிய அடிகளார் பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் சென்றார் திருநாவுக்கரசர். அப்பூதிய அடிகளை சந்தித்த திருநாவுக்கரசர், ஏன் உங்கள் பெயரில் தர்ம செயல்களை செய்யாமல் திருநாவுக்கரசரின் பெயரில் செய்கின்றீர்கள் என்று வினவினார். அதற்கு அப்பூதிய அடிகள் திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் பெரும் துறவியா இருந்ததையும் சிவனருளால் அச்சமயம் விட்டு சைவ மதமேற்று தொண்டுகள் புரிந்து வருவதையும் எடுத்துரைத்தார். இறைவனின் மீது அன்பு கொள்வதை விடவும் அவனுடைய அடியார்கள் மேல் அன்பு கொள்ளுதல் மேலும் சிறப்பானது என்று எடுத்துரைத்தார். அதன் பின்பு தானே திருநாவுக்கரசர் என்று தன்னை வெளிப்படுத்தினார் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரே தன்னுடைய இல்லம் வந்திருப்பதை அறிந்து மகிழ்ந்த அப்பூதிய அடிகள் உணவு உண்ண அழைத்தார். வாழை இலையை அறுக்க சென்ற அப்பூதிய அடிகள் மகன் பாம்பு தீண்டி இறந்தார். திருநாவுக்கரசர் வந்திருக்கும் போது மகன் இறந்து போனதால் அதை கூறி திருநாவுக்கரசரை உணவு உண்ண தடை செய்து விடக் கூடாதென அப்பூதிய அடிகளும் அவரது மனைவியும் துயரத்தினை மறைத்து உணவு இட்டனர். ஆனால் திருநாவுக்கரசர் தன்னுடன் அப்பூதிய அடிகளின் மகனை உணவருந்த அழைத்து வர கோரிக்கை வைத்தார். அப்பூதிய அடிகள் தன்னுடைய மகன் பாம்பு தீண்டி இறந்ததை தெரிவித்தார். திருநாவுக்கரசர் எல்லாம் இறைவனின் திருவிளையாடல் என பாடல் பாடி அப்பூதிய அடிகளின் மகனை உயிர்ப்பித்தார். அப்பூதிய அடிகளார் மிகுந்த சிவபக்தராக விளங்கினார். ஆயினும் பரம்பொருளான சிவபெருமானை தனது பக்தியினாலும் தொண்டினாலும் மகிழ்வித்த 63 முதன்மையான நால்வருள் ஒருவரான திருநாவுக்கரசு நாயனார் காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இதுவே அவரை ஒரு நாயனாராக மதிக்கப்படும் அளவுக்கு உயர்த்தியது. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் சிந்திப்போம்.